ஜாவால ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து இந்த ப்ரோக்ராம்க்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஓகே. கிளாஸ் வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஓப்பனிங் ப்ரைஸ் போட்டிருக்குல்ல, இங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, இங்கே வந்து முடியுது. சரிங்களா, இதான் வந்து கிளாஸுக்கான டெஃபினேஷன். அந்த கிளாஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. மெயின் கிளாஸ் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் இங்கே ஆரம்பித்து இந்த க்ளோசிங் ப்ரைஸோட முடியுது. செகண்ட் வந்து ஒரு மெத்தடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மெத்தடில் வந்து எங்கேருந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, இங்கே ஆரம்பித்து இந்த க்ளோசிங் ப்ரைஸில் முடியுது. இது ஒரு மெத்தடு. அடுத்து இன்னொரு வந்து மெத்தட் ஆரம்பிச்சிருக்கோம் ஸ்ட்ரிங்கில். இது வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து இந்த க்ளோசிங் ப்ரைஸ் வரையும் ஆரம்பிக்குது. மொத்தம் இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸுக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் 2 மெத்தட் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமில் எப்படி வந்து ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது, இதோட அவுட்புட் எப்படி வரும் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்போதுமே வந்து ஜாவா வந்து மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் நமக்கு ரன் ஆகிறதுக்கு. அப்போ கிளாஸுக்குள்ளே தான் மெயின் ஃபங்க்ஷன் நம்ம எழுதியிருக்கோம். அப்போ மெயின் ஃபங்க்ஷனில் என்ன சொல்லியிருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓபிஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெமரியை வந்து அலோகேட் பண்ணது நியூ அப்படின்னு சொல்லிட்டு. எப்போதுமே ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணணும். டெஸ்ட்டுன்றது கிளாஸ் நேமு, இது வந்து கிளாஸ் நேமு. இந்த ஓபிஜே அப்படிங்கிறது வந்து அந்த கிளாஸுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டு. நியூ அப்படிங்கிறது என்னென்னா பார்த்தீங்கன்னா மெமரி அலோகேஷன். மெமரி வந்து ரன் டைமில் நமக்கு அலோகேட் பண்ணி கொடுக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அப்படிங்கிற கிளாஸுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம் ஒரு கிளாஸுக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டை வச்சு என்ன பண்ணுறோம், அந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓபிஜே டாட் ஸ்டார்ட் அப்படிங்கிற மெத்தடை வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா கால் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் என்னென்னா மெத்தட் வந்து காலிங்னு அர்த்தம். இந்த மெத்தடு வந்து இங்கே கால் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ இந்த மெத்தட் எங்கே இருக்கோ அந்த ஒரிஜினல் டெஃபினேஷனுக்கு வந்துடும். அப்போ அந்த ஒரிஜினல் டெஃபினேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து டேட்டா டைப் க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு வேரியபிள் வந்து STRA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்ட்ரிங் டைப்புக்கு வந்து ஒரு டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ டூன்றது என்னது, ஸ்ட்ரிங். அப்போ வந்து டேட்டா டைப் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கணும். அப்போ இந்த டூ அப்படின்ற இந்த வேல்யூ வந்து எதில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா STRA அப்படின்றத ஸ்டோர் ஆகிருக்கு. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டேட்டா டைப் ஸ்ட்ரிங்னு க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு வேரியபிள் STRB அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த STRA அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வேரியபிள் அதை வந்து மெத்தட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணியிருக்கோம், ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்ப இந்த மெத்தடுக்குள்ளே எப்படி ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து இந்த STRA அப்படின்ற இந்த வேரியபிளை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வேரியபிள் நமக்கு ஆக்சுவலாக இப்போ என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ இருக்குது. ஏன்னா இந்த டூவை தானே அந்த STRAல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது வந்து மெத்தடுக்குள்ளே கால் பண்ணும்போது ஆர்கியூமெண்ட்டாக உள்ளே போகுது. அப்போ இந்த மெத்தட் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரும். இப்போ இந்த லைன் வரும்போதே இங்கே நம்ம ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணும்போது இது ஒரிஜினல் டெஃபினேஷனுக்கு இங்கே வரும் டேரெக்டாக. அடுத்த லைன் இங்கே ரன் பண்ணாது, இந்த லைனுக்கான டெஃபினேஷனுக்கு இங்கே வந்துடும். இங்கே என்ன இருக்குது, ஸ்ட்ரிங் மெத்தடு. இங்கே மெத்தடை கால் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மெத்தடுக்கு இங்கே வந்துடும். இதில் என்ன நம்ம கால் பண்ணியிருக்கோம், டூ அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து ஆர்கியூமெண்ட்டாக கால் பண்ணியிருக்கோம். அப்போ டூ அப்படிங்கிறது வந்து என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டைப்பு. அப்போ நம்ம கண்டிப்பாக மெத்தட் வந்து ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கணும். அப்போ ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம மெத்தடை வந்து கொடுத்துருக்கோம். இந்த மெத்தடில் வந்து டூ அப்படின்ற வேல்யூ எடுத்துகிட்டு வருது இல்லையா ஆர்கியூமெண்ட்டாக. அப்போ அந்த ஆர்கியூமெண்ட்டை எடுத்துகிட்டு வரும்போது இங்கே நம்ம வந்து டெம்பரவரியாக என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் க்ரியேட் பண்ணணும். எதுக்காக, இந்த டூ அப்படிங்கிற இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக, ஆர்கியூமெண்ட்டில் வாங்குறதுக்காக. அப்போ ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் கொடுத்து அதுக்கு ஒரு STRA அப்படின்ற ஒரு என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த STRAல நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ அப்படின்ற இந்த வேல்யூ வந்து உள்ளே உட்காந்துருக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த லைன் வரும்போது இந்த மெத்தடுக்குள்ளே வருதா, மெத்தடோட டெஃபினேஷனில் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே ஆர்கியூமெண்ட் கொடுத்துருக்கோம். இந்த ஆர்கியூமெண்ட்டை வாங்குறதுக்கு நம்ம டெம்பரவரியாக ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் க்ரியேட் பண்ணி அந்த டூன்ற வேல்யூவை வந்து இந்த ஸ்ட்ரிங் வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். என்ன மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டைப்பில் மெத்தடு க்ரியேட் பண்ணுறோம். இந்த மெத்தடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனில் இருக்குது. ஸோ இங்கே மெத்தடில் கால் பண்ணிட்டாலே இதுக்கான டெஃபினேஷன் இங்கே வந்துடும். அப்போ இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாமா.
இப்போ இந்த மெத்தட் இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடியுது. அப்போ உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஆர்ஏ அப்படின்றத ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிள் நேமில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஆர்ஏ ப்ளஸ் குட் அப்படின்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ எஸ்டிஆரில் நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்குது, டூ அப்படின்ற வேல்யூ இருக்குது. ப்ளஸ் என்ன பண்ணுறோம், குட்டுன்றதையும் சேர்க்குறோம். ரெண்டையும் கன்கார்டினேட் பண்ணுறோம். ப்ளஸ்னால் என்னது மீனிங், கன்கார்டினேஷன் அர்த்தம். ரெண்டையும் ஆட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, டூ குட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ப்ளஸ் பண்ணும்போது அப்போ இது ரெண்டு எதில் ஸ்டோர் பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்டிஆர்ஏலேயே ஸ்டோர் பண்ணும். புரியுதா? ஃபஸ்ட்டு எஸ்டிஆர்ஏல டூ அங்கேருந்து எடுத்துகிட்டு வருது. அந்த டூவோட குட்டை சேர்க்குறோம். குட்டை ஆட் ஆகும்போது டூ குட்டுன்னு மாறுது. அந்த டூ குட்டை திரும்ப அதே எஸ்டிஆரில் ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது பார்த்தீங்கன்னா, டூ குட் அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. திரும்ப அந்த கிடைச்ச அந்த ஆன்சர் வந்து என்ன பண்ணுது, பிரிண்ட் பண்ணுது. system.out.printlnங்கிறது இது பிரிண்டிங் மெத்தட், டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் இது வந்து. ஓகேவா? இதில் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆன்சர் வந்து என்ன பண்ணுது, டிஸ்பிளே பண்ணுது. அப்போ ஃபஸ்ட் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, டூ குட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் அவுட்புட்டில். ஓகேவா? திரும்ப என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் பண்ணுது. ரிட்டன் பண்ணும்போது எதை மட்டும் ரிட்டன் பண்ணுது, குட்டை மட்டும் ரிட்டன் பண்ணுது. புரியுதா? இங்கே பிரிண்ட் பண்ணும்போது டூ குட்டுன்னு பிரிண்ட் பண்ணிடுது. திரும்ப நமக்கு வந்து இந்த மெத்தட்லேருந்து எதை ரிட்டன் பண்ணுது, குட்டை மட்டும் ரிட்டன் பண்ணுது. இங்கே தான் நம்ம மைனூட்டாக கவனிக்க வேண்டிய விஷயமே இதுதான். ஓகே, இந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த டெஃபினேஷனை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு எகெயின் எங்கே வரும் பார்த்தீங்கன்னா, இந்த லைனுக்கு வரும். இந்த லைன் வரும்போது தானே இங்கே இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஒர்க் ஆனுச்சு. திரும்ப இந்த லைனுக்கு போகும். இந்த லைனுக்கு போகும்போது இந்த எஸ்டிஆரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ரிட்டன் பண்ணியிருக்கு, குட்டுன்றது ரிட்டன் பண்ணியிருக்கு. அப்போ இங்கே வந்து என்ன ஆயிரும்னா, டூ போயிட்டு குட்டுன்னு வந்து நமக்கு என்ன ஆகும்னா ஸ்டோர் ஆகும். இந்த குட்டை வந்து எங்கே வந்து அசைன் பண்ணணும்னா எஸ்டிஆர்பியில் வந்து அசைன் பண்ணும். அதனால தான் இங்கே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இங்கே எஸ்டிஆர்பியில் நமக்கு என்ன ஆக்சுவலாக வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கும். புரியுதா? இப்போ இங்கே திரும்ப எகெயின் கீழே system.out.println வரும்போது இந்த கோலன் வச்சு இங்கே கொடுத்துட்றோம். டபுள் கோட்ஸில் கொடுக்குறது அப்படி இங்கே பிரிண்ட் ஆகும். இங்கே எஸ்டிஆர்ஏல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஆர்ஏல வந்து டூ அப்படின்னு இருக்குது. அப்போ டூவை வந்து நமக்கு டூ வந்து இங்கே போட்டுக்கணும். ப்ளஸ் என்ன கூட எஸ்டிஆர்பியில் என்ன இருக்குது, இப்போ ஆக்சுவலாக நம்ம ரிட்டன் பண்ணியிருக்க குட்டு தானே இருக்குது. ஸோ குட்டு. அப்போ டூ ப்ளஸ் குட்டு நமக்கு என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, டூ குட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்படி தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அவுட்புட்டை கொடுக்கும். சரிங்களா? டூ குட் கோலன் டூ குட் அப்படின்னு வரும். இந்த மாதிரி நமக்கு அவுட்புட்டை கொடுக்கும். இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா UGC நெட்டில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோக்ராம். உங்களுக்கு அதில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.